Welcome to our channel. Me and Magilvagam. Magilvagam. வெல்கம் டு மீ அண்ட் எம் ஃபேமிலி. இப்போ நம்ம செய்ய போகிறது தொன்னை பிரியாணி. இது அத்தென்டிக் தொன்னை பிரியாணி கிடையாது, இது அருணுக்கு தெரிஞ்ச தொன்னை பிரியாணி. வாங்க பார்க்கலாம். இது நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு கரடு ஊற்றி நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 15 மினிட்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் ஒரு கை புதினா எடுத்திருக்கேன், ஒரு கை கொத்தமல்லி எடுத்திருக்கேன், காரம் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறம் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா வந்து கிரைண்ட் பண்ணணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பட்டை லவங்கம் எடுத்துருக்கேன், ரொம்ப மசாலா தேவைப்படாது இதுக்கு. ஓகே, சரி, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. வாங்க, நம்மளுக்கு என்னென்ன தேவை மசாலா இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா, நான் ஒரு 5-6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஆனியன் போடணும் இதில். இப்போ சொல்கிறேன்ல. ஓகே, நம்ம கிரைண்ட் பண்ணலாம் இப்போ. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம குக்கர் எண்ணெய் ஊற்றலாம். இப்போ ஒரு 100 ml ஊற்றுங்க போதும். ஓகே, நீங்க தயிர் எண்ணெய் ஒரு 100 ml 100 ml இஸ் லக்கி நம்பர். ஓகே, எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சிட்டு எப்படி தெரியும்? தண்ணி போடுங்க. அது உள்ள தண்ணி போட்ட அப்புறம் பாருங்க இந்த மாதிரி சவுண்ட் வரும். நெக்ஸ்ட்டு பட்டை லவங்கம். ஓகே, நெக்ஸ்ட் ஆனியன் போடுங்க. ஒரு 4 ஆனியன் எடுத்துக்கணும். ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணும் சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணால் எனக்கும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். எனக்கு குக்கிங் ஏன் பிடிக்கும்னா, எங்கள் அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு இதில் வச்சிருவாங்க. எங்களை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒன்றொன்னா சொல்லுவாங்க, இது போடு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்று, மஞ்சள் பொடி போட்டியா, மிளகா பொடி போட்டியான்னு சொல்லினே இருப்பாங்க எங்கள் அம்மா. நாங்கள் 3 பேர் பசங்க, ஆனால் 3 பேரும் நல்லா குக் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி குக் பண்ணோம் என்னன்னுட்டு. ஆனால் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டே வந்துட்டு நாங்கள் குக் பண்ணுவோம் எல்லாரும். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, 3 மருமகளை உட்கார வச்சிருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இன்ஸ்பிரேஷனான சொல்லி நான் கேட்டதே இல்லை. நல்லா இருக்கா? கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். கொஞ்சம் அது ஃப்ரை ஆகும்ல, அதனால. ஓகே, ஏதாச்சா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இஞ்சி பூண்டு. கலரா வரணும். இது இங்க இருக்குல்ல, அது இல்ல வெங்காயம் கலர் ஆகும். வெங்காயம் கலர் ஆயிடுச்சுல, போதும், அந்த கலர் போதும். கேரமல் கலர் வேணவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ நம்ம மிக்சியில் அந்த பேஸ்ட் ஆட்டியிருக்கோம்ல, அது இப்போ போட போகிறோம். இந்த ரா ஸ்மெல் போகணும், அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. 5 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸ்.
அது ஒரு கிரீன் கலர்ல விட்டு ஒரு டார்க் கிரீன்ல வந்துடும். ஓகே, தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன தக்காளி. தக்காளி போட மாட்டாங்க, நான் டேஸ்ட்டுக்காக போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கினா போதும், அது சாஃப்ட்னஸ் தான் போதும். ஓகே, செம்ம ஸ்மெல்லுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம சிக்கன் போட போகிறோம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்க, சிக்கன் போட போகிறோம். இப்போ சிக்கன் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த மசாலாவில் கொஞ்சம் ஜெல் ஆகணும், அது மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க அதுக்கு. ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். நான் 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 3/4 கிலோ அரிசிக்கு 2 தண்ணி வைக்கணும். நான் இந்த ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கேன்னா இதில் 2 தண்ணி வைங்க போதும். ஆமாம், ஒரு தண்ணி, இது இன்னொரு தண்ணி ஊற்றலாம். ஒரே தண்ணியா வேற வேற தண்ணி? ஒரே தண்ணி ஊற்றுவாங்களா? இது 2வது தண்ணி. ஓகே, இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. கலர் பாருங்க, கிரீன் கலராக இருக்குது பார்த்தீங்களா? உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் நான், அதனால் ஓகே. கொஞ்சம் பாயில் ஆகட்டும். பச்சை கலர் தான் வந்துக்குது. இது ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும் தோணுது. அந்த பாட்டு என்ன சந்தியா? அந்த பாட்டு பச்சை நிறமே பச்சை நிறமே. நீங்க பெரிய ஆளுங்க. எப்படி இருக்கு பாத்துங்க, கலரு சூப்பரா இருக்கு. கொதிக்கணுமா? கொதிக்கணும். கொதிச்சது அப்புறம் ரைஸ் போட்டா முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம காரம் செக் பண்ணிக்கலாம். காரம் செக் பண்ணிட்டு உப்பெல்லாம் போட்டாச்சு. செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இது ரைஸ் போட போறோம். ரைஸ் போட்டு ஒரு 3 விசில் விட்டா போதும். 3 விசில் விட்டு பிரியாணி ரெடி. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ நம்ம அரிசி போடலாம். இப்போ அரிசி வந்து நான் 3/4 கிலோ எடுத்துருக்கேன். ஓகே, ஒன்றும் இல்லை, 3 விசில் விட்டா போதாங்க, பிரியாணி ரெடி. நான் ஜீரா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்களும் ஜீரா ரைஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும். பாஸ்மதி எடுக்காதீங்க, ஜீரா எடுங்க. ஜீரா வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. குக்கர் லாக். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி call me a god. They call me a god. They call me a god. They call me a god. Let's go. I'm about to go off like a weapon. Fuel to the top, got a filled up engine. In my thoughts, obsession. I will not stop, no, I'm never second guessing. I got a God complex. Haters love to hate, but I never feel pressed. Got a lot on my plate, but I never get stressed. I'll take all the pressure like I'm acing this test. Oh, tear it up like I'm Jason. I see the world like it's ready for the taking. I see this place like a game I'm playing. Straight to the bank to collect my payments. No negotiations, it's my way, I was born impatient. And
And like a damn Freemason, I'll run this nation. They call me a